ஓம் சாந்தி. 29/5/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மீண்டும் தங்கள் புகலிடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள். நீங்கள் தந்தையின் மூலம் படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி அறிந்து கொண்டதால் மகிழ்ச்சியில் மெய்சிலிர்த்து போக வேண்டும். கேள்வி: இந்த நேரத்தில் தந்தை குழந்தைகளாகிய உங்களை ஏன் அலங்கரித்து கொண்டிருக்கின்றார்? பதில்: ஏனெனில் இப்பொழுது அலங்காரம் செய்து கொண்டு விஷ்ணுபுரி என்ற மாமியார் வீட்டுக்கு போக வேண்டும். இந்த ஞானத்தின் மூலம் அலங்கரிக்கப்பட்டு நீங்கள் உலகிற்கு மகாராஜா மகாராணி ஆகிறீர்கள். இப்போது சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். பாபா ஆசிரியராகி தாய் வீட்டிலிருந்து மாமியார் வீட்டுக்கு அழைத்துச் செல்வதற்காக கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். பாடல். கடைசியில் அந்த நாளும் இன்று வந்ததே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஸ்வீட் சில்ட்ரன், இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளே, பாடலை கேட்டீர்கள். அரை கல்பமாக எந்த நாயகனை நினைவு செய்தோமோ கடைசியில் அவரை அடைந்துவிட்டோம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நாம் அரை கல்பமாக பக்தி செய்கிறோம். நாயகனாகிய தந்தையை அழைத்தோம் என்பதை உலகத்தினர் அறியவில்லை. நாம் நாயகிகள், அவர் நாயகனாக இருக்கின்றார் என்பதையும் யாரும் அறியவில்லை. ராவணன் உங்களை முற்றிலும் கீழான புத்தி உடையவர்களாக ஆக்கிவிட்டான் என்று தந்தை கூறுகின்றார். குறிப்பாக பாரதவாசிகளை. நீங்கள் தேவி தேவதைகளாக இருந்தீர்கள் என்பதையும் மறந்து விட்டீர்கள் என்றால் கீழான புத்தி ஆகிவிட்டதில்லையா? தன்னுடைய தர்மத்தை மறந்து விடுவது என்பதுதான் கீழான புத்தியின் காரியம் ஆகும். இப்போது இதை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். பாரதவாசிகளாகிய நாம் சொர்க்கவாசிகளாக இருந்தோம். இந்த பாரதம் சொர்க்கமாக இருந்தது. சிறிது காலம்தான் இருந்தது. 1250 ஆண்டு காலம் சத்யுகம் இருந்தது. மேலும் 1250 ஆண்டு காலம் ராமராஜ்யம் நடைபெற்றது. அந்த காலகட்டத்தில் அளவற்ற சுகம் இருந்தது. சுகத்தை நினைவு செய்து மெய்சிலிர்த்து போக வேண்டும். சத்யுகம் திரேதாயுகம் கடந்துவிட்டன. சத்யுகத்தின் ஆயுள் எவ்வளவு என்பதையும் யாரும் அறியவில்லை. லட்சம் ஆண்டுகள் எப்படி இருக்க முடியும்? உங்களை மாயை எவ்வளவு கீழான புத்தி உடையவர்களாக ஆக்கிவிட்டது என்று தந்தை வந்து புரிய வைக்கின்றார். உலகத்தில் யாரும் தன்னை கீழான புத்தி உடையவர் என்று புரிந்து கொள்வது கிடையாது. நாம் நேற்று கீழான புத்தி உடையவர்களாக இருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது பாபா அந்த அளவிற்கு புத்தியை கொடுத்து விட்டார். அதாவது அதன் மூலம் நாம் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியை அறிந்து கொண்டோம். நேற்று வரை அறியாமல் இருந்தோம், இன்று அறிந்து கொண்டோம். எந்த அளவிற்கு அறிந்து கொண்டே செல்கிறோமோ அந்த அளவிற்கு மெய்சிலிர்த்து போவீர்கள். நாம் மீண்டும் நமது வசிப்பிடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டோம். உண்மையில் தந்தை நமக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுத்திருந்தார். பிறகு நாம் இழந்து விட்டோம். இப்போது பத்தீத்தமாகிவிட்டோம். சத்யுகத்தை பத்தீத்தம் என்று கூறுவதில்லை. அது தூய்மையான உலகமாகும். ஹே பத்தீத்த பாவனரே, வாருங்கள் என்று மனிதர்கள் கூறுகிறார்கள். ராவண ராஜ்யத்தில் பாவனமாகவும் உயர்ந்தவர்களாகவும் யாரும் இருக்க முடியாது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் குழந்தைகளாக ஆகி இருக்கிறீர்கள் என்றால் உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள், அதுவும் வரிசை கிரமமாக. அதிகாலையில் எழுந்து தனது மனதை கேளுங்கள். அமிர்த வேளை நேரம் மிகவும் நல்ல நேரம் ஆகும். அதிகாலையில் அமிர்த வேளையில் அமர்ந்து இந்த சிந்தனை செய்யுங்கள். பாபா நமக்கு தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார். ஓ இறை தந்தையே, ஹே பரமபிதா என்றும் கூறுகின்றனர். யாரை ஹே பகவான் என்று நினைவு செய்தோமோ அவர் நமக்கு கிடைத்துவிட்டார் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நாம் மீண்டும் எல்லையற்ற ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம். அவர் லௌகிக தந்தை, இவர் எல்லையற்ற தந்தையாவர். உங்களுடைய லௌகிக தந்தையும்
அந்த எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கின்றார். ஆக தந்தையருக்கெல்லாம் தந்தை, பதிகளுக்கெல்லாம் பதியாக அவர் இருக்கின்றார். இதையும் பாரதவாசிகள்தான் கூறுகின்றனர். ஏனெனில் நான் இப்பொழுது தந்தைகளுக்கெல்லாம் தந்தையாக, பதிகளுக்கெல்லாம் பதியாக ஆகின்றேன். இப்பொழுது நான் உங்களுக்கு தந்தையாகவும் இருக்கின்றேன், நீங்கள் குழந்தைகளாகவும் ஆகியுள்ளீர்கள். பாபா பாபா என்று கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள். இப்பொழுது மீண்டும் உங்களை விஷ்ணுபுரி என்ற மாமியார் வீட்டுக்கு நான் அழைத்துச் செல்கின்றேன். இது உங்களுடைய தந்தையின் வீடு. பிறகு நீங்கள் மாமியார் வீட்டுக்கு, அதாவது ஸ்வர்க்கத்திற்கு செல்வீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. அதிகாலையில் அமிர்த வேளையில் எழுந்து சிந்தனை செய்ய வேண்டும். பாபா எனக்கு தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார். என்னை ஞான ரத்தினங்களினால் அலங்கரிப்பதற்காக இப்பொழுது தந்தை வந்துள்ளார். அவர் தந்தையருக்கெல்லாம் தந்தையானவர், பதிகளுக்கெல்லாம் பதியானவர். இப்படிப்பட்ட சிந்தனை செய்து அளவற்ற குஷியை அனுபவம் செய்ய வேண்டும். 2. ஒவ்வொருவரின் முயற்சியையும் சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். உயர்ந்த பதவி அடைவதற்கு இடைவெளி இருக்கிறது. அதனால் தமோ பிரதானத்தில் இருந்து சத்தோ பிரதானம் ஆக வேண்டும். வரதானம். வைஸ்லெஸ் என்ற சக்தியின் மூலம் சூட்சும வதனத்தின் மற்றும் 3 உலகங்களின் அனுபவத்தினை செய்யக்கூடிய சிரேஷ்டமான பாக்கியசாலி ஆகுக. வைஸ்லெஸ், அதாவது நிர்விகாரி நிலை என்ற சக்தியின் மூலமாக சூட்சும லோகத்தையும் மற்றும் 3 உலகங்களையும் அனுபவம் செய்யக்கூடிய சிரேஷ்டமான பாக்கியசாலி ஆகுக. விளக்கம். எந்த குழந்தைகளிடம் நிர்விகார நிலையின், அதாவது வைஸ்லெஸ் நிலையின் சக்தி உள்ளதோ அந்த குழந்தைகளின் புத்தி சுத்தமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட பாக்கியசாலி குழந்தைகள் சுலபமாகவே 3 உலகங்களுக்கும் சென்று வர முடியும். சூட்சும உலகம் வரை தன்னுடைய எண்ணங்களை கொண்டு சேர்ப்பதற்கு பாபாவுடன் சர்வ சம்பந்தங்களின் சாரம் நிறைந்த ஆழமான நினைவு இருக்க வேண்டும். இந்த நினைவு என்பது ஒரு பவர்ஃபுல்லான கம்பி போன்றது. இதுதான் அனைத்தையும் விட பவர்ஃபுல்லான கம்பி ஆகும். இதன் இடையில் மாயை வந்து குறுக்கீடு பண்ண முடியாது. எனவே சூட்சும உலகத்தின் பிரகாசத்தை அனுபவம் செய்வதற்காக தன்னை நிர்விகார சக்தியினால், விகாரங்கள் அற்ற நிலையின் சக்தியினால் நிரம்பியவர் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஸ்லோகன். எந்த ஒரு மனிதர், பொருள் அல்லது வைபவம் அல்லது பகட்டுக்கு வசமாவதுதான் துணைவரான தந்தையை சங்கல்பங்களினால் விவாகரத்து செய்வது போன்றதாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக ராயல் தன்மை மற்றும் தூய்மை என்ற ஆளுமையை தாரணை செய்யுங்கள். பவித்ரதா, அதாவது தூய்மைதான் சங்கமயுக பிராமணர்களுடைய மகான் வாழ்க்கைக்கான மகான் தன்மை ஆகும். தூய்மையே பிராமண வாழ்க்கையின் உயர்ந்த அலங்காரம் ஆகும். எப்படி ஸ்தூலமான உடலில் விசேஷமாக மூச்சு விடுவது என்பது அவசியமாக இருக்கிறது. மூச்சு இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. அப்படியே பிராமண வாழ்க்கையின் மூச்சு தூய்மை ஆகும். 21 பிறவிகளின் பலனுக்கான ஆதாரம் மற்றும் அஸ்திவாரம் தூய்மையே ஆகும். நல்லது. ஓம் சாந்தி.